அதாவது அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்லி ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா உலகத்திலேயே முதல் குழந்தை, அதானே உலகத்திலேயே முதல் குழந்தை, அது சம்பந்தம் சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஆராஃப்ல 189 வசனத்துல ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன்தான் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குன இலைஹா, அவளிலிருந்து அவருடைய ஜோடி அல்லாஹு தஆலா ஆக்கினான் அமைதி அடைவதற்காக, அவளில் அமைதி அடைவதற்காக. ஃபலம்மா தகஷாஹா ஹமலத் ஹம்லன் ஹஃபீஃபன் ஃபமர்ரத் பிஹி, இருவரும் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவள் என்ன செய்தாள், சுமந்தாள், கர்ப்பிணியானாள். ஃபலம்மா அஸ்கலத், அது பாரமாகிய பொழுது, அல்லாஹ் சொல்ற இதை பாருங்க, அவள் வந்து 2 பேரும் சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவங்க என்ன செஞ்சாங்க, சுமந்தாங்க. அப்படின்னா அவர் கர்ப்பவதியாகி விட்டார், பாரமான பொழுது. ஃபலம்மா அஸ்கலத், அது பாரமாயின பொழுதுன்னா அவங்க என்ன செய்யறாங்க, குழந்தையான ஒரு முழு வடிவத்தை அடைந்த பின்னால தஅவல்லாஹ், அவர்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள். லஇன் ஆதைதனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நீ எங்களுக்கு சாலிஹான ஒன்றை தந்தால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம், சாலிஹான ஒன்றை தந்தால் நன்றி உள்ளவராக நாம் என்ன செய்வோம், இருப்போம். அப்ப அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு பிரார்த்தனையை சொல்லி தாரான். யா அல்லாஹ் லஇன் ஆதைதனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நீ சாலிஹான ஒரு குழந்தையாக தந்தால் நாங்கள் நன்றியுடையவர்களாக என்ன செய்வோம், இருப்போம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா ஆராஃப்ல 189 வசனம். இந்த செய்தியில் இருந்து குழந்தையை சுமந்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இந்த துஆவை என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள் என்றது மட்டுமல்ல, கணவனும் மனைவி இந்த துஆவை என்ன செய்யணும், கேட்கணும் என்பது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மறைமுகமாக எங்களுக்கு சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை தெரிஞ்சு இந்த வசனத்துல கேட்டாலும் சரி, சாலிஹான ஒரு குழந்தை தான் பிரதானமான பிரார்த்தனையா என்ன செய்யணும், இருக்கணும். இந்த சாலிஹுக்கு 2 அர்த்தம், 2 அதுல அடங்கும். ஒன்று பொருத்தமான குழந்தை, குறையற்ற, உடல் குறையற்ற, பிசிக்கலி எந்த விதமான குறைகளும் அற்ற குழந்தை என்பதும் அதுல அடங்கும். இரண்டாவது என்ன, மார்க்கத்துல பற்றுள்ள, இறைவன் விரும்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக என்றதும் அதுல என்ன செய்யும், அடங்கும். லஇன் ஆதைதனா சாலிஹன் பொருத்தமானது, லஇன் ஆதைதனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். இதுல வந்து நம்ம துஆ என்ற பகுதிக்கு மேலாக ஒரு குழந்தைய சுமந்த உடனே தாயுடையும் தந்தையும் சிந்தனையில ஓட வேண்டிய பிரதானமான சப்ஜெக்ட் சாலிஹான ஒரு புள்ள என்ன செய்யணும், எனக்கு பிறக்கணும் என்பதுதான். ஆனா உண்மையில அதுதான் பிரதானமா போகுதான்னு கேட்டா இல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி இருக்கும் என்று சொன்னா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா முதலாவது சிந்தனையில ஓடும். முதலாவது சிந்தனை ஆண் குழந்தையா பெண் குழந்தை, நீ என்ன எதிர்பார்க்க, ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்கறியா பொம்பளை பிள்ளை எதிர்பார்க்க, என்ன இவங்க 2 பேரும் ப்ரொடக்ட் பண்ற மாதிரியே என்ன அவங்க 2 பேர், நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க, நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க, அப்படி என்ற இந்த மாதிரியான ஒரு சிந்தனை என்ன செய்யும். ஆசை பிழை இல்லை, ஆண் குழந்தை கிடைக்கணும் பெண் குழந்தை கிடைக்கணும், அது பிழை அல்ல. ஆனா அந்த சிந்தனையிலேயே அது பிரதானமாக என்ன செய்யும், இருக்கும். அப்படி சில நடைமுறைகள் இருக்கு, உனக்கு வாப்பாவோட இறக்கமா உமாவோட இறக்கமானு பிறந்தவரை கேட்டு இருப்பாங்க. இப்படி சில தேவையில்லாத கேள்விகள் இருக்கு, உனக்கு தாய் முதலா விருப்பமா, நீங்க தாயை முற்படுத்துவீங்களா மனைவியை முற்படுத்துவீங்களா, யார் பாசத்துல கூட, இப்படி அநியாயமான சில கேள்விகள் வரலாற்றில் நிறைய என்ன செய்யும், இருக்கும். அதுல ஒன்றுதான் என்னன்னா, பிள்ளை வந்து இது வந்து ஆண் குழந்தை பெறணும், எனக்கு பெண் குழந்தை பெறணும் நினைக்கிறது தவறில்லை, அது பின்னால வர நம்ம செய்திகள், அந்த ஆதரவு வைக்கிற தவறில்லை. ஆனால் எது வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை இந்த சிந்தனை அதிகமா இருக்கக்கூடாது. சிலர் அதையே பேசுவாங்க, முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் தான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும், அடுத்து நம்மளுடைய தொழில்கள் இருக்கு, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு, ஐன்ஸ்டைனா உருவாக்கணும், அப்படி இப்படி உருவாக்கணும், இப்படியா இந்த பேச்சு தான் இருக்கும். அப்ப யாரா ஞாபகப்படுத்துவாங்க, அதெல்லாம் சரி சாலிஹான ஒரு பிள்ளை வரணும், அல்ல அது இருக்குதான், அது பேசிக்காவே மனசுல என்ன செய்யும், இருக்கும். பேசிக்காக இல்லை, அது சும்மா ஒரு ஓரத்துல என்ன செஞ்சுக்கிறது வைத்திருக்கிறார்களே தவிர அது பிரதானமாக இல்லை. இந்த சிந்தனையை அதாவது ஒரு ஆணி வேறு மாதிரி அப்படி பதிஞ்சுக்கணும். எங்களுக்கு யா அல்லாஹ் சாலிஹான ஒரு பொருத்தமான ஒரு குழந்தை எனக்கு என்னது தா என்ற இந்த சிந்தனை தான் பிரதானமாக இருக்க வேண்டும். சூரா ஆராஃப்ல 189 வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான் இந்த சிந்தனை ஓட்டம். இதை பாருங்க. அடுத்தது சூரா ஆல இம்ரான்ல அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இது காலத் இம்ராத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி என்ன செய்யறா, சொல்றா, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அதாவது யா அல்லாஹ், இம்ரானுடைய மனைவி சொல்றா, யா அல்லாஹ் என் வயிற்றில் உள்ள குழந்தையை, இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி, இதுதான் முக்கியம். குழந்தை வயிற்றில் இருக்குது,
ஆனா பெண்ணாண்டெல்லாம் என்னது தெரியாது. ஆனா அவங்களோட சிந்தனையில என்ன இருக்குது, இதுதான் சாலிஹான குழந்தை, சாலிஹான ஒரு குழந்தை, சாலிஹான ஒரு குழந்தையாக வரணும் அப்படி என்றதும் இதுல இன்னொரு லட்சியத்தோட வைக்கிறாங்க. நாம சொல்ற மாதிரி ஒரு கல்வி லட்சியம் மாதிரி ஒரு லட்சியத்தை அவங்க என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. வயிற்றுல இருக்கிற நேரத்துல நம்மளும் சில வயிற்றுல இருக்கிற டைம்ல சில இதுகளை செய்யறோம். அது பிள்ளையான நடைமுறை. அது என்னன்னு சொல்றேன். இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரரா, என வயிற்றில் இருக்கக்கூடியதை நான் முஹர்ர நதர்த்து நேர்ச்சியாக வைத்து விட்டேன், உனக்காக நேர்ந்து விட்டேன்னு சொல்றாங்க. நதர்த்து உனக்காக நான் நேர்ந்து விட்டேன். முஹர்ரரன், முஹர்ரரனா சுதந்திரமானவனாக, அதாவது என் வயிற்றில் இருப்பதை நான் நேர்த்து விட்டேன் சுதந்திரமானவனாக. ஃபதகப்பல் மின்னி, எனவே அந்த நேர்ச்சியை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அந்த சமீஉல் அலீம். இஸ்லாமிய குர்ஆன் ஹதீஸ்ல படிக்கிற டைம்ல இஸ்லாமிய வரலாற்றிலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயை தவிர வேற யாரும் இந்த நியத்தை என்ன செய்யல, வைக்கவில்லை. இன்றைக்கு இந்த மாதிரி சொல்வது எங்களுக்கு மார்க்கத்துல தடை. இந்த மாதிரி எங்களுக்கு சொல்வது மார்க்கத்துல தடை. அதாவது ஒரு குழந்தைய டோட்டலாக மார்க்கத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், நேர்ந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நேர்ந்து விட்டா அவங்க திருமணம் முடிக்கலாது. அவங்க என்ன செய்யலாது, திருமணம் முடிக்கலாது. நேர்ந்து விடுறா என்னன்னா முஹர்ரரன், சுதந்திரமாகண்டா. அவங்க சுதந்திரம் இம்ரான் உடைய மனைவி என்ன செய்யல, அடிமை பெண்ணாவோ அப்படியெல்லாம் இருக்கல. அவங்களும் சுதந்திரமானவனா தான் இருந்தாங்க. பிள்ளைய சுதந்திரம் என்று சொல்றதுக்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த குடும்பத்துக்கு கீழே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவங்க முழுமையாக என்ன அல்லாவுக்கான பணிகளை செய்வதற்கு அந்த அர்ப்பணத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அவர்கள் போய்விடுவார்கள். மாஃபி பத்தினி முஹர்ரரன், அதுக்காக வேண்டி. அதாவது இங்க எந்த கண்ட்ரோலே என்னது அவங்க இல்லை. டோட்டலா பள்ளியில் இருப்பதும் தொழுவதும் நோன்பு வைப்பதும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதும் இதற்காக நான் முழுமையாக என்ன செய்து விட்டு நேர்ந்து. நாங்களும் அப்படி நினைக்கலாம், நேர்ச்சி அடிப்படையில தவறு. சாதாரண என் புள்ள நல்ல ஒரு மார்க்கத்துக்காக பணி செய்யறவரா வரலாம், இது வேற. இது அப்படி இல்லை. திருமணம் இல்லை, எதுவும் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, டோட்டலா பள்ளியில உட்கார்ந்துட்டு மார்க்கத்துக்குரிய வேலைகளை மட்டும் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஃபதகப்பல் மின்னி, எனவே யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள், இதை நீ ஏற்றுக்கொள். இப்படி சொல்ற டைம்ல அவங்களோட உள்ளத்துல இந்த எதிர்பார்ப்பு ஆண் குழந்தை, அவங்களோட உள்ளத்துல இந்த எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு ஆண் குழந்தை என்பது அவங்களோட எதிர்பார்ப்பு. அதனால நான் சொன்னேன், ஆண் குழந்தையோட எதிர்பார்க்கிறது என்னது தவறல்ல. ஆனா அது எதோட கலந்திருக்கணும், சாலிஹான ஒரு பிள்ளையாக, மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும் என்றது. இப்ப இதுல 3 எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த துவால 3 எதிர்பார்ப்பு இருக்கு. ஒன்று, ஆண் குழந்தையா என்ன செய்யணும், வரணும் என்றது. 2வது, லட்சிய குழந்தையாக, அந்த குழந்தை முழுமையாக மார்க்கத்துக்கு அர்ப்பணமாக இருக்கக்கூடிய குழந்தையாக அப்படி என்று சொல்ற அந்த பகுதியும் இருக்குது. டோட்டல், அதாவது ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கணும், சாலிஹான பிள்ளையாக பிறக்கணும், ஒரு லட்சியமான ஒரு குழந்தையாக என்ன செய்யணும், பிறக்கணும் என்ற எல்லாமே இருக்கு. குழந்தைய பெத்தெடுத்துறா, பெத்தெடுத்து பார்த்தா பொம்பளை பிள்ளை. அவங்க எதிர்பார்த்தது என்னது, ஆண் குழந்தை பெண் குழந்தை. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லா இடத்துல என்ன செய்ய முறைப்படுறாங்க, இன்னி வதாத்துஹா உன்சா, யா அல்லாஹ் என்ன நான் ஒரு பெண் குழந்தையை என்ன செஞ்சிட்டேன், பெற்றெடுத்து விட்டேன். வலைச தக்கரு கல் உன்சா, ஆண் பெண் குழந்தை போல் அல்ல. வலைச தக்கரு கல் உன்சா, ஆண் குழந்தை பெண் குழந்தை போல் அல்ல அப்படி என்ற ஒரு இது என்ன செய்து வருது. அதுக்கு பின்னால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வளர்த்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த பள்ளியிலேயே இருந்தாங்க. அதனாலதான் கிழக்கு பக்கமாக போனார்கள் என்ற ஒரு பகுதியெல்லாம் என்ன செய்யும் வரும். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி அந்த ஆண் குழந்தை எந்த அந்தஸ்துல இருந்துச்சோ அதே மாதிரி அந்த பெண் குழந்தையும் என்ன செஞ்சாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே வளர்த்தாங்க. ஒரு கன்னி பெண்ணாக, ஒழுக்கமான பெண்ணாக அந்த சமுதாயத்தில் அவங்க வளர்ந்தாங்க. திருமணமின்மை என்பதனால அந்த ஒழுக்க பேர் அவங்களுக்கு முழுசா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தூய்மை பார்த்து தான் என்ன செஞ்சான், அவங்களுக்கு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த அதாவது ஒரு நபியை பெற்றெடுப்பதற்கு, தந்தை இல்லாத ஒரு நபியை பெற்றெடுப்பதற்கான அந்த இதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்னு பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வெறும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருந்தாலும் அந்த பெண்மணிகளுடைய பிரார்த்தனையும் அவங்களுடைய நேர்ச்சையும் தான். இல்லையென்றா இம்ரான் உடைய மனைவி என்ன செய்யல, நபியாக இருக்கவும் இல்லை, வேற என்னது வகையரங்கான மனிதராகவும் அவங்க என்ன செய்யல, இருக்கல. ஆனா அவங்களுடைய நேர்ச்சையின் காரணம் அல்லாஹ் தஆலா அவங்களோட வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தைய இப்படி ஆகட்டும் அப்படின்னு எந்த நபியை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. அதாவது இந்த இடத்துல முக்கியம் என்னன்னா, இம்ரானுடைய மனைவியும் நபி அல்ல, பிறந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமும் நபி அல்ல. ஆனா பேரன் யாரு, நபி. பேரன் நபி. இவங்க 2 பேரும் யாரு, சித்திகா, உண்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடானவர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இவங்க அவுலியாக்கள், இறைவனுடைய நேசர்கள் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன அவர்களுக்கு அந்த சிறப்பை கொடுத்ததற்கான காரணம் அவர்கள் அதுல காட்டிய அந்த ஆர்வம், அந்த இஜ்திஹாதும். எனவே ஒரு குழந்தை எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட குழந்தையாக வரும்னு நமக்கு என்னது தெரியாது. எங்களுடைய அந்த சாலிஹான சிந்தனையும் உண்மையான அந்த நேர்ச்சையும் தான் அந்த குழந்தையை என்ன செய்யும், சிறப்பாக உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.